வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் தோசை. நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்ஸ்டன்ட் தோசை இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த தோசை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 15 நிமிஷம் இருந்தால் போதும். சடனாக யாராச்சும் ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வெரைட்டியாக பலகாரம் சுட்டு தருவோம். அந்த மாதிரி செய்யாமல் நம்ம ஃபுட்டுலேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நார்மல் தோசைக்கு பிளெயின் மாவு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணணும். இதில் உங்களுக்கு இன்னும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணி நான் ரெடி பண்ணுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ், லீக்ஸு, அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே பவுடர்ஸில் வரமிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு. புளிச்ச மாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, புளிக்காத மாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் தோசை ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 1 by 1 நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லீக்ஸை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லீக்ஸ் நான் வாசத்துக்காக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா அதையுமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது தோசை ரொம்ப கலர்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரட்டும் தக்காளியும் அதிகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் அதிகமாக வரும். நான் 2 பேர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் கம்மியாகணும்னா பெப்பர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 150 கிராம் நான் மாவு எடுத்திருக்கேன். இப்போது எடுத்திருக்க மாவை வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் 1 by 1 மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம மாவோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வந்து இந்த மாவு ஊற விட்டிங்கன்னா இன்னுமே வந்து சுவையாக இருக்கும். இதே வந்து லைட்டாக புளிச்ச மாவாக இருந்தால் தோசை இன்னமும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கிட்ட மாவு கம்மியாக இருக்கனால சரி நம்ம வெரைட்டியாக செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணேன். உண்மையிலுமேங்க ரொம்பவும் சுவையாக இருந்தது. நீங்கள் இதுக்கு சைடிஷ் வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா அப்படியே வந்து தோசை இன்ஸ்டண்ட்டாக தோசை மட்டும் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதையும் நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது லைட்டாக வந்து மாவு லைட்டாக எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி கொஞ்சமாக பொங்கி இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தோசை வந்து கல்லில் ஊற்றி எடுக்கலாம். தோசை சுடப்போது கூட எங்கள் தோசைக்கல்லில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். இப்போ வந்து இந்த தோசைக்கு வந்து பிடிக்கவே இல்லை. சூப்பராக வந்திருக்குங்க. துள்ளி கூட உதிரலை. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, நல்லா பாருங்கள். அந்த மிக்ஸ் ஆகிருக்கிறது வந்து மாவு மட்டும்தான் தெரியுது. எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஊற்றி பார்க்க வந்து மாவு திக்காக தான் இருக்குது. நான் ஒரு ட்ராப்ஸ் கூட இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து இதாகாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திக்காகவே நான் வந்து தோசை ஊற்றுறேன். இதில் லைட்டாக மேலேயும் சுற்றிலும் கொஞ்சம் ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ வந்து இதை மூடி வச்சு எடுங்க. அப்படியே வச்சிங்க அப்படின்னா லைட்டாக காஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு சாஃப்டாகவும் கிடைக்கணும், நல்லா உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகணும் அப்படின்னா நீங்கள் மூடி வச்சு எடுத்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதுக்கு வந்து சைடிஷ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ப்ளைனாகவே சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து சைடிஷ் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் சட்னியும் புதினா சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் குழந்தைங்க வந்து சட்னி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இதில் வந்து சாஸ் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஆல்ரெடி வந்து ஹோம்மேட் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் தோசை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.